السلام عليكم ورحمة الله وبركاته. الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله أشهد أن محمدا رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما கணிதத்திற்குரிய ஏக இறைவனின் நேரடியார்களே, அகில உலகிற்கே அருட்கொடையாக அனுப்பப்பட்ட எம்பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரம் அனைத்தையும் தங்களுடைய வாழ்க்கை நெறியாக பின்பற்றி வாழ்ந்த சத்திய சகாபாக்கள் மீதும் சஹாபிய பெண்மணிகள் மீதும் குறிப்பாக ஜும்மாவுடைய துறைக்காக இன்று குழுமியிருக்கும் நம் அனைவர்கள் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் வற்றா கருணையும் அளவற்ற அருள்களும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய ஜும்மாவை ஆரம்பம் செய்கிறேன். ஏக இறைவனின் மாபெரும் கிருபையினால்
அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மீது கடமையாக்கிய ஜும்மாவுடைய தொழுகையை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காகவும் அல்லாஹ்வின் தூதரும் வழிகாட்டிய தூய மார்க்கத்தை அறிந்து கொண்டு அதன் வழியில் தங்களுடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற உன்னத நோக்கத்தோடு நாம் எல்லாம் இங்கே ஒன்று கொண்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே. நாம் பயணிக்கக்கூடிய இந்த வாழ்க்கை பயணத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏராளமான படைப்பினங்களை படைத்திருந்தாலும் கூட இந்த மனித சமுதாயத்தை அல்லாஹ் ஆக சிறந்த ஒரு சமுதாயமாக தேர்வு செய்திருக்கிறான். இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனும் வாழக்கூடிய காலகட்டத்தில் ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையை எப்படி இந்த உலகத்தில் அமைத்துக் கொள்ள வேண்டும், ஒரு மனிதன் பிறக்கிறதிலிருந்து அவன் மரணத்தை அடைகின்ற வரையிலும் அவன் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று அனைத்து வழிகாட்டு முறைகளையும் இஸ்லாமிய மார்க்கமான தெளிவுபடுத்தி இருக்கிறது. நீ எதையெல்லாம் செய்ய வேண்டும், எதையெல்லாம் செய்யக்கூடாது, எப்படிப்பட்ட வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும், நீ எந்த மாதிரியான நன்மையான காரில் ஈடுபட்டால் நாளை மறுமையில் உன்னுடைய இலக்கான சொர்க்கத்தை அடைந்து விடலாம், எப்பேற்பட்ட தீமைகளை பாவங்களை நீ ஈடுபட்டால் அந்த பாவத்திலிருந்து நீ மீளாமல் இருந்து விட்டால் நாளை மறுமையில் ஏராளமான வேதனை இருக்கிறது, நரக படுகொலை இருக்கிறது. இப்படிப்பட்ட அனைத்து விதமான வழிகாட்டு முறைகளையும் எச்சரிக்கைகளையும் இஸ்லாமிய மார்க்கமானது வழங்கி இருக்கிறது. இன்னும் எந்த அளவுக்கு என்று சொன்னால், இந்த உலகத்தில் வாழக்கூடிய கட்டத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்தை ஒரு சுழல் சக்கரமாக சுழல செய்கிறான். அதாவது இந்த உலகத்தில் வாழும் பொழுது எந்த மனிதனும் ஒரே நிலையில் இருப்பது கிடையாது. இல்லை, ஒரு கட்டத்தில் ஒரு மனிதன் இன்னுமான நிலையை அடைகிறார் என்று சொன்னால் இன்னொரு கட்டம் வருத்தால் மிக கடுமையான சோதனை அடைவார், துன்பத்தை அடைவார். இன்னும் சிலரை பார்த்தால் பொருளாதாரத்தில் சிறந்தவராக இருப்பார், உயர்ந்தவராக இருப்பார், வாழ்க்கையை வாழ்வார். ஆனால் அடுத்த கட்டம் பார்க்கும் பொழுது விரலமான சிரமம் மூலியமாக வறுமை மூலியமாக சோதிக்கப்படுவார். இப்படியாக ஒவ்வொரு வாழ்க்கையிலும் பல ஏற்றத்தாழ்வு இருப்பது போன்றே நன்மை தீமையில் கூட சில ஏற்றத்தாழ்வு இருக்கிறது. உலகில் வாழக்கூடிய சில மனிதரை பார்க்கலாம், அதிகமான நன்மையில் ஈடுபடக்கூடியவராக இருப்பார், தீமையின் அளவு குறைவானதாக இருக்கும். ஆனால் இன்னும் சிலரை பார்க்கலாம், நன்மையின் அளவானது மிக குறைவானது, அற்பமானதாக இருக்கும். ஆனால் அதிகமாக தீமைகளிலேயும் பாவத்திலேயும் அதிகமாக ஈடுபடக்கூடியவராக இருப்பார். இப்படியாக வாழக்கூடியதை பார்க்கிறோமா இல்லையா? ஆனால் இப்படியாக நம்முடைய வாழ்க்கை இப்படியே கழித்து விடக்கூடாது. குறைந்த அளவு தீமை இருந்தாலும் சரி, அதிகமான தீமை ஈடுபட்டாலும் சரி, முழுக்க அதிகமான தீமையிலிருந்து விலகி நன்மையை அதிகரிக்கக்கூடிய முயற்சி ஈடுபட வேண்டும். ஏனென்றால் நம்முடைய இஸ்லாமிய மார்க்கமானது நன்மையான வழிகளையும் தீய வழிகளையும் அழகாக நமக்கு வெளிக்காட்டிவிட்டது. அல்லாஹ் திருமறை குர்ஆனை சொல்கின்றபடி சொல்கிறான், 90வது அத்தியாயத்திலே 10வது வசனம் அல்லாஹ் பேசுகிறான், அதாவது நன்மை தீமை என்று இரு வழிகளை உங்களுக்கு நான் காட்டவில்லை அல்லாஹ் கேட்கிறான். உலகில் வாழ்ந்திலப்பா, உலகில் வாழக்கூடிய இந்த காலகட்டத்தில் நன்மையான வழி எது, தீமையான வழி எது, நீ நன்மையை நோக்கி பயணிக்கின்ற பொழுது எப்படி வறுமையில் ஏராளமான இன்பம் இருக்கிறது, சொர்க்கம் இருக்கிறது. அதே போன்று தீமையை நோக்கி பயணித்தால் வாழ்க்கை பாவத்தை கொண்டு அலங்கரித்து வாழ்ந்தாய், வறுமையில் கடுமையான வேதனை இருக்கிறது, நரகம் இருக்கிறது என்று எச்சரிக்கையெல்லாம் உனக்கு வழிகாட்டப்படுகிறது இல்லை. அது அல்லாஹ் சொல்கிறான், மனிதன் உலகில் வாழ்கின்ற பொழுது நன்மையான வழிகளையும் தீமையான வழிகளையும் வேறுபடுத்தி காட்டிருப்பதாக அல்லாஹ் சொல்கிறான். வாழ்க்கை ஈடுபடுகின்ற பொழுது நன்மை தீமை அறிந்து வாழ்க்கை நாம் நடைமுறைப்படுத்த வேண்டும். அதே மாதிரி பார்த்தோம் என்று சொன்னால், அல்லாஹ் மனிதனுடைய படைத்த நோக்கத்தை குறித்து பல வசனங்களை பேசுகிறான். அதே போன்றே மனிதனை படைக்கும் பொழுது எப்படியாக படைத்திருக்கிறோம், மனிதனுக்கு இருக்கக்கூடிய பண்புகள் தன்மைகளை பற்றி அல்லாஹ் சொல்கின்றவர் சொல்கிறான். அல்லாஹ் சொல்வதாக அல்லாஹ்வின் சொல்கிறார்கள், குல்லு பனி ஆதம யக்தியு பில்லாஹி வன்னஹார். அதாவது மனிதன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? ஆதமுடைய சமுதாயம் எப்படிப்பட்டது என்று சொன்னால், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனிதனும் பகலிலும் விரைவிலும் அதிகமான பாவத்தை சுமந்து கொண்டிருக்கிறான், பாவத்தை செய்து கொண்டிருக்கிறான் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். உலகில் வாழக்கூடிய எப்பேற்பட்ட மனிதனாக இருக்கட்டும், உத்தமனாக இருக்கட்டும், ஏன் நபிமார்களாக இருந்தாலும் கூட ஏராளமான விதங்களில் பாவம் செய்திருக்கிறார்களா இல்லையா, தவறுகளை செய்திருக்கிறார்களா இல்லையா? அல்லாஹ் சொல்கிறான், மனிதனை அப்படித்தான் படைத்திருக்கிறேன், பலகீனமாக ஏற்படுத்தியிருக்கிறேன். உலகில் வாழும் பொழுது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இரவிலும் பாலிலும் பல பாவத்தை செய்து கொண்டிருக்கிறான். சொல்லிட்டு அல்லாஹ் மேலும் சொல்கிறான், சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், அவன் பாவத்திலிருந்து மன்னிப்பு கேட்கிறான், முயற்சி செய்கிறான், நான் அவனுடைய பாவத்தை மன்னித்து விடுகிறேன். அல்லாஹ் சொல்கிறான்.
ஆதமுடைய மகன் உலகில் வாழுகின்ற பொழுது பல பாவத்தை சம்பாதித்துக் கொண்டிருக்கிறான். ஆனால் பாவத்தை சேர்த்து விட்டு அதற்காக வருந்தி திருந்தி இரண்டு மன்னிப்பு கேட்கிறான். நான் அவனை மன்னித்து விடுகிறேன். யோசித்து பாருங்கள், எதற்காக வேண்டி அல்லாஹ் மனிதனை பலகீனமாக படைக்க வேண்டும்? எதற்காக பாவத்தை செய்ய வைக்க வேண்டும்? எதற்காக மன்னிக்க வேண்டும்? அல்லாஹ் பாவம் செய்ய வைக்காமலேயே மன்னித்து விடலாமா இல்லையா? சொர்க்கத்தை கொடுத்து விடலாமா இல்லையா? ஏனென்று சொன்னால் அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் ஒவ்வொரு மனிதனும் அல்லாஹ்விடம் வற்புறுத்தி கேட்பதை, திரும்ப திரும்ப கேட்பதை, பாவ மன்னிப்பு கோருவதை அல்லாஹ் மிகவும் நேசிக்கிறான், விரும்புகிறான். இந்த உலகில் ஒரு சில மனிதர்கள் அல்லாஹ் சோதனை கொடுக்கலாம். சிலருக்கு அதிகமான கோரிக்கை இருப்பார்கள். உலக வாழ்க்கை குறித்து, பொருளாதாரம் குறித்து, வாழ்க்கை குறித்து, குடும்ப வாழ்க்கை குறித்து, வியாபாரம் குறித்து, உடல் நலம் குறித்து, குழந்தை பாக்கி குறித்து பலவிதமான கோரிக்கை அல்லாஹ்வை முன்வைப்பார்கள். ஆனால் அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் அவருடைய கோரிக்கையை சற்று தள்ளி போடுவான். காரணம் என்ன? ஒரு பக்கம் சோதனையாக இருக்கலாம், இன்னொரு புறம் என்று சொன்னால் அதிகமாக என்னுடைய அடியான் மீண்டும் மீண்டும் கேட்க வேண்டும், வலியுறுத்தி கேட்க வேண்டும் என்று அல்லாஹ் ஆசைப்படுகிறான். அல்லாஹ்வின் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கலாம். அதே போன்று ஒரு அடியான் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக பாதுகாப்பு, பாவ மன்னிப்பு தருவதை அல்லாஹ் விரும்புகிறான். எந்த அளவுக்கு என்று சொன்னால் அல்லாஹ்வின் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கலாம். ஒரு மனிதன் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கூறுகின்ற பொழுது அல்லாஹ் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறான். சொல்லிவிட்டு அதற்கான ஒரு உதாரணத்தை சொல்லி காட்டுகிறார்கள். அல்லாஹ்வின் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கலாம். ஒரு மனிதர் ஒட்டகத்திலே பாலைவனத்தை நோக்கி பயணிக்கிறார். பயணிக்கூடிய நேரத்தில் ஓய்வெடுப்பதற்காக, பயணத்தினுடைய அந்த களைப்பு காரணமாக ஓய்வெடுப்பதற்காக ஒரு இடத்தில் ஒரு மரத்தினுடைய நிழலில் உறங்கி கொண்டிருக்கிறார், ஓய்வெடுக்கிறார். ஓய்வெடுக்கக்கூடிய நேரத்தில் அவருடைய ஒட்டகமும் அதில் வைத்திருந்த உணவும் தண்ணீரும் காணாமல் போய்விட்டது. அப்போது மனிதர் என்ன செய்கிறார்? உதாரணத்திற்கு நம்ம ஒரு கடைக்கு பொருள் வாங்குறதுக்காக கடைக்கு போறோம், 2000 பணம் எடுத்துட்டு போறோம், காணாமல் போச்சுன்னா எந்த அளவுக்கு பதறுகிறோம், ஒரு அச்சம் ஏற்படுகிறது, ஒரு பதற்றம் ஏற்படுகிறது. அதே மாதிரி பதறி போய் இரண்டாவது சாப்பாடை காணுமே, உணவை காணுமே, தண்ணியை காணுமே, கொண்டு வந்த வாகனத்தை காணுமே சொல்லி பதறிக்கொண்டு ஓடி திரிகிறார். சுட்டு முற்றி பார்க்கிற, எங்கேயுமே கிடைக்கல. பார்த்து விட்டு அவ்வளவுதான், என் கதை முடிந்து விட்டது. உண்ணக்கூடிய உணவும் இல்லை, தண்ணீரும் இல்லை, வாகனம் இல்லை, பாலைவனம் இல்லை, உணவு கிடைக்காது, குறுக்குண்டு கூட இருக்காது. பேர்பட்ட இடத்தில் உயிர் வாழ சாத்தியமா? உணவு இருக்கணும், தண்ணீர் இருக்கணும், கடற்கரை என்று சொன்னால் வாகனம் இருக்கணும். மூன்றுமே இல்லை, பறிபோகிவிட்டது. அந்த நிலையில் அந்த மணி நிராசை இருந்து அவ்வளவுதான், என்னுடைய நிலை முடிந்து விட்டது என்று நிராசையோடு ஒரு அந்த களைப்பிலை உறங்கி விடுகிறார். உறங்கிவிட்டு மீண்டும் எழுகிறார். எழுந்து விட்டு பார்க்கிறார். அல்லாஹ் சொல்கிறார்கள், எழுந்து பார்க்கிறாரு. அவருடைய ஒட்டகமும் அவருடைய அந்த உணவுப் பொருட்களும் அருகில் இருக்கிறது. அது பார்த்த உடனே சந்தோஷம் அடைகிறார். நம்ம காணாம போன இந்த 2000 ரூபாய் தேடி போயிட்டு இருக்கிறோம். போகக்கூடிய நேரத்தில் ஒரு இடத்துல கடந்துச்சுன்னா அது எடுக்க முடியும், எவ்வளவு மகிழ்ச்சி அடைகிறோம். அல்ஹம்துலில்லாஹ் கிடைச்சிருச்சுப்பா, அல்லாஹ்வே புகழளித்தோம், ஒரு மகிழ்ச்சி அடைகிறோமா இல்லையா? அதே மாதிரி உச்சபட்சமான மகிழ்ச்சி அடைகிறார். மகிழ்ச்சி அடைந்து ஒரு வார்த்தையை சொல்கிறார். என்னவென்று சொன்னால், இறைவா நீங்க இறைவன், நான் உன்னுடைய அடியான் என்று சொல்வதற்கு பதிலாக மகிழ்ச்சியின் உச்சபட்சமான மகிழ்ச்சியின் காரணமாக அவர் சொல்லுகிறார், அல்லாஹும்ம அன்த அப்தி அன ரப்புக், இறைவா நீ என் அடிமை, நான் உன் இறைவன் என்று மாற்றி சொல்லுகிறார். சந்தோஷத்தில் மாற்றி சொல்லி விடுகிறாராம். அப்ப அவர் பெற்ற சந்தோஷத்தை ஒப்பீட்டு அல்லாஹ் சொல்லுகிறார்கள், அந்த அடியார் எப்படி அவருடைய ஒட்டகமும் அவருடைய உணவுப் பொருளும் கிடைக்கின்ற பொழுது மகிழ்ச்சி அடைகிறாரோ, உச்சபட்சமா இன்பத்தை அடைகிறாரோ, அதை விட அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு அடியான் மகிழ்ச்சி அடைகிறான். எப்பொழுது தெரியுமா? தான் செய்த பாவத்திலிருந்து வருந்தியவனாக, திருந்தியவனாக பாவம் கேட்கின்ற பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மிகவும் மகிழ்ச்சி அடைவதாக அல்லாஹ்வின் சொல்கிறார்கள். யோசித்து பாருங்கள், உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதை நேசிக்கிறான்? ஒவ்வொரு மனிதனும் செய்யக்கூடிய பாவத்திலிருந்து மீளுவதை, பாவமன்னிப்பு கோருவதை அல்லாஹ் நேசிக்கிறானாம். யோசித்து பாருங்கள், நாம் எல்லாம் எந்த அளவுக்கு என்று அல்லாஹ்விடத்தில் பாவமன்னிப்பு கோருகிறோம், பாவத்தை மீளுவதற்கு எத்தனை முயற்சி என்று யோசித்து பாருங்கள். அதிகமான நபர் என்று பாவத்தில் பார்க்கிறோமே. அல்லாஹ் கொடுத்து ஒவ்வொரு உறுப்பு வாயிலாக பல பாவங்கள் செய்கிறானே. கண் வாயிலாக, வாயு வாயிலாக, நாவின் வாயிலாக, காது வாயிலாக, கை கால் என்ற அனைத்து உறுப்பு வாயிலாகவும் பல்வேறு விதமான பாவத்தை செய்து கொண்டிருக்கிறானே. அந்த பாவத்திலிருந்து நாம் மீறுவதற்கு அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்திருக்கிறோமா?
தௌபா செய்திருக்கிறோமா? மீள வேண்டும் என்று வருந்தி அல்லாஹ்விடத்தில் பாவமன்னிப்பு கோரி இருக்கிறோமா? சிந்தித்து பாருங்கள். பாவமன்னிப்பு கோருவதில் அதிகமான நபர்கள் அசதைத்தனமாக படும்போக்காக என்று வாழ்வதை பார்க்கிறோம். ஆனால் இஸ்லாமிய மார்க்கமானது நீங்கள் பாவமன்னிப்பு கோருவதை ஆர்வமூட்டுவதற்காக, ஒரு பூஸ்டப் கொடுப்பதற்காக, மோட்டிவேட் பண்ணுவதற்காக பல்வேறு விதமான சிறப்புகளை சொல்கிறது. நீ பாவமன்னிப்பு கோருகிறீர்களப்பா, அதற்காக உனக்கு என்ன கண்ணியம் என்று தெரியுமா? அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். சொல்கின்ற பொழுது 88வது அத்தியாயம் 33வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வமா கானல்லாஹு முஅக்திபஹும் வஹும் யஸ்தக்ஃபிரூன். யாரெல்லாம் உலகில் வாழுகின்ற பொழுது நான் செய்யக்கூடிய பாவத்திலிருந்து மீளுவதற்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் பாவமன்னிப்பு கோருகிறானோ, அவன் பாவமன்னிப்பு கோருகின்ற பொழுது அல்லாஹ் அவனை ஒரு காலம் தண்டிப்பவனாக இல்லை என்று அல்லாஹ் சொல்கிறான். உலகில் வாழுகின்ற பொழுது ஏதாவது பாவம் செய்கிறாய், பொய் பேசுகிறாய், புறம் பேசுகிறாய், அவதூறு பரப்புகிறாய், மோசடி செய்கிறாய், மற்றவர் ஏமாற்றி பிழைப்பு நடத்துகிறாய், இப்படியாக மாயம் தடுத்து பல பாவம் செய்து கொண்டிருக்கிறாய் இல்லையா? இந்த பாவத்தை எல்லாம் செய்த பொழுது அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்து விட்டால், இறைவா தெரியாமல் செய்து விட்டேன், இந்த முறை மன்னித்து விடு என்று அல்லாஹ்விடத்தில் எந்த அடியான் அந்த பாவம் குறைத்து முறையிடுகிறானோ, கெஞ்சுகிறானோ, பாவ மன்னிப்பு கோருகிறானோ, அந்த இடத்தை அல்லாஹ் சொல்கிறான், அப்படி செய்து விட்டால் அவனை வேதனையிலிருந்து நான் தடுத்து விடுகிறேன். இந்த உலகில் ஒரு மனிதன் செய்யக்கூடிய உச்சபட்சமான பாவம் எது? அல்லாஹ் மன்னிக்க முடியாதே நிரந்தரமான நரகத்தில் செல்லக்கூடிய இணைய புகாரம் இருக்குதல்ல, அப்பேற்பட்ட இணைய புகாரை செயல்படாது கூட அல்லாஹ் நாடினால் மனித சுருகத்தை கொடுத்து விடுவானே, அப்பேரோட அனுபவிக்க அல்லாஹ் இருக்கிறான். அப்ப நாளை மறுமையில் நரகத்திலிருந்து தற்காக்கக்கூடிய ஒரு கேடயமாக இந்த பாவ மன்னிப்பு இருக்கிறதே. இந்த பாவ மன்னிப்பை சரியான முறையில் அவனை பயன்படுத்தி கொடுக்கிறோம். யோசித்து பாருங்கள். இனி அல்லாஹ் எந்த அளவுக்கு சொல்லுவான்னு சொன்னா, நீங்கள் பாவ மன்னிப்பு பெற முடியுமாக அல்லாஹ் உங்களுக்கு மன்னிப்பை வழங்குவது மட்டுமல்லாமல் உங்களுக்கு அல்லாஹ் அருள் மழையை பொழிய செய்கிறான், செல்வத்தை கொடுக்கிறான். அது மட்டுமல்லாமல் ஆண் மக்களை வழங்குகிறான், தோட்டத்தை கொடுக்கிறான், ஏன் நீர் ஊட்டுகளை ஆறுகளை உங்களுக்காக பெருந்தோடச்சுகிறான் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறானே. இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனும் உலகத்தை மறந்து உலகத்தை மூழ்கி மறுமை மறந்தவனாக, இரண்டு செய்யக்கூடிய கடமை மறந்தவனாக உலகம் என்று ஓடி செல்வதற்கு முக்கிய காரணம் என்ன? செல்வமும் பொருளாதாரமும் குழந்தையும் தானே. இதற்காக மனிதன் உலக வாழ்க்கை முழுக்க அர்ப்பணிக்கிறான். அல்லாஹ் சொல்கிறான், நீ பாவ மன்னிப்பு கோருகிறாயா, மன்னிப்பு கேட்கிறாயா, செய்யக்கூடிய தவறிலிருந்து திருந்தி வாழ்கிறாயா, உனக்கு நான் செல்வத்தை கொடுக்கணும்பா, ஆண் மக்களை கொடுக்கிறேன், நிம்மதியான வாழ்க்கையை கொடுக்கிறேன். அல்லாஹ் சொல்கிறான், நாம் செய்யக்கூடிய பாவத்திலிருந்து திரும்புவது மூலியமாக மறுமையிலும் ஏன் கண்ணியம் இருக்கிறது, உலக வாழ்க்கையிலும் ஏன் கண்ணியம் இருக்கிறது என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். இதையெல்லாம் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் உளமாற உணர்ந்த காரணத்தினால்தான் அதிகமாக அல்லாஹ்வின் தூதர் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக பாவ மன்னிப்பு கேட்பார்கள். அல்லாஹ்வின் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கலாம். ஒருவேளை அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சஹாபாக்கள் எல்லாம் குழும்பிருக்கும் அந்த தருணத்தில் மக்களை சொல்கிறார்கள், மக்களே நீங்கள் அதிகமாக அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேளுங்கள், தௌபா செய்து கொள்ளுங்கள் என்று சொன்னால், இன்னி அஸ்தக்ஃபிருல்லாஹ ஃபி யௌமின் யாத்தி மர்ராத்தின் என்று சொன்னால், நான் ஒரு நாளைக்கு 100 முறை அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கோருகிறேன். ஒரு நாள் ஒரு முறை அல்ல, 2 முறை அல்ல, 10 முறை அல்ல, ஒரு நாளைக்கு 100 முறை அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கோருகிறேன் என்று அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் சாதாரண மனிதரா, நம்மை போன்ற சாமானிய மனிதரா, முன்பின் மன்னிக்கப்பட்ட மனிதராக இருக்கிறார்கள், சொர்க்கவாசி என்று நன்மாராக சொல்லப்பட்ட மனிதராக இருக்கிறார்கள், நாளை மறுமை நாளில் சொர்க்கத்துடைய கதவை முதலாவதாக தட்டவரி மனிதராக இருக்கிறார்கள், உலகிற்கே அன்றுகொடையாக முன்மாதிரியாக இப்படியாக பல அந்தஸ்தை படைத்த ஒரு ஆட்சி தலைவராக ஆன்மீக தலைவராக வலம் வாழ்ந்து வந்து அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறார்கள், நான் ஒரு நாளைக்கு 100 முறை அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கோருகிறேன். அல்லாஹ்வின் தூதர் இந்த அளவிற்கு அல்லாஹ்வின் பாவ மன்னிப்பு கோருகிறார் என்று சொன்னால் நாம் எல்லாம் எந்த அளவிற்கு வர வேண்டும்? நாம் செய்யக்கூடிய தவறுக்கெல்லாம், நாம் செய்யக்கூடிய பாவத்திற்கெல்லாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் அல்லாஹ் தௌபா செய்ய வேண்டுமே செய்து கொண்டிருக்கிறோம். யோசித்து பாருங்கள், எவ்வளவு பாவ சுமைகள் சுமந்து கொண்டிருக்கிறோம். என் பாவ சுமைகளை இறக்குவதற்காக எத்தனை முயற்சி நான் ஈடுபட்டிருக்கிறேன். அல்லாஹ்விடம் மன்றாடி இருக்கிறேனா, அழுது புலம்பி இருக்கிறேனா, நான் செய்த பாவத்துக்காக வருந்தி திருந்தி அல்லாஹ்விடம் அழுது புலம்பி அதற்காக வேண்டி மீறுவதற்கு முயற்சி ஈடுபட்டிருக்கிறேன். யோசித்து பாருங்கள். யாரெல்லாம் உலகில் வாழ்கின்ற பொழுது அல்லாஹ்விடத்தில் தான் செய்த பாவத்தை உணர்ந்து திருந்தி
கண்ணீர் விட்டு அழுது தனிமையில் அல்லாஹ்வை அஞ்சியவனாக கண்ணீர் செலுத்துகிறோமோ ஒரு கிடைக்கும் கண்ணீரத்தை பற்றி அல்லாஹ்வை சொல்லுகிறார்கள். நாளை மறுமை நாளில் அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் உலகத்தை முழுவதை அழித்துவிட்டு மறுமை நாளை ஏற்படுத்துவானாம். வெட்ட வெளியான தோட்டத்தை ஏற்படுத்துவான். அந்த நேரத்தில் சூரியனானது தலைக்கு அருகாமையில் இருக்குமாம். அந்த சூரியனுடைய வெப்பத்தை தாங்க முடியாமல் ஒவ்வொரு மனிதனும் வியர்வையில் குளித்துக் கொண்டிருப்பானாம். எந்த அளவிற்கு பாவம் செய்தானோ அந்த பாவத்தினுடைய அளவிற்கேற்ப வியர்வையில் முழுகி கொண்டிருப்பான். சிலர் கால் வரையிலும் இடுப்பு வரையிலும் கழுத்து பகுதி வரையிலும் இன்னும் சிலர் அந்த வியர்வையில் மூலிகை தத்தளித்துக் கொண்டிருப்பார்களாம். இப்படியான சூழலாக இருக்குமாம். சூரிய தலைக்கு அருகாமையில் இருக்கும். அது வெப்பத்தை தாங்க முடியாமல் எங்கேயுமே நிழலே இருக்காதாம். இந்த உலகில் நாம் டிராவல் பண்றோம். டிராவல் பண்ணுகின்ற பொழுது கடுமையான வெயிலுடைய தாக்கத்தின் காரணமாக எங்கேயாவது ஒரு இடம் இருக்காதா? மரத்துடைய நிழல் இருக்காதா? மரத்துடைய நிழல் இருந்தால் அதற்கு கொஞ்சம் இருந்து விட்டு வெப்பத்தை தனித்து கொண்டு போகலாமே, விரும்புவோமா இல்லையா? அதே போலவே அதை மறுமையில் அல்லாஹ் சூரியனை தலைக்கு அருகாக வைத்திருப்பான். எந்த நிழலுமே இருக்காதாம். ஒவ்வொரு மனிதனும் நிழலை பார்த்து ஓடிக்கொண்டிருப்பானாம், அணைந்து கொண்டிருப்பானாம். அந்த தருணத்திலே அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் 7 சாரார் அழைத்து தனது அர்ஷுடைய நிழலை கொடுப்பானாம். அதில் ஒரு சாரார் அல்லாஹ்வின் சொல்கிறார்கள், ரஜுலுன் கதர் அல்லாஹு ஃபீ அலாஹ்வின் ஃபலாத் ஐனஹு. இந்த உலகில் வாழ்கின்ற பொழுது எந்த மனிதன் தனிமை அல்லாஹ்வை அஞ்சுவனாக கண்ணீர் வடித்து அல்லாஹ்விடத்தில் புலம்பி தவித்து பாவமன்னிப்பு கேட்டு இப்படி பாவத்தின் மீத முயற்சிக்கிறானோ, தனிமையில் அல்லாஹ்வை அஞ்சி மறந்துகிறானோ, அப்பேற்பட்ட மனிதனுக்கு அல்லாஹ் அந்த கண்ணியத்தை கொடுப்பானா. அடியானே, என் மனிதா, உலகில் வாழ்கின்ற பொழுது என்னை அஞ்சினா இல்லையா? எனக்காக தனிமை அழுது புலம்பினாயா இல்லையா? பாவத்தில் மீறுவதற்கு முயற்சி ஈடுபட்டா இல்லையா? எதற்காக இவ்வளவு சிரமப்படுகிறாய்? வெயில் இருக்கிறாய். உனக்காக வேண்டி நான் என் அரிசி நிலை வைத்திருக்கிறேன், காத்து கொண்டிருக்கிறது. வாப்பா, வந்து அரிசி நிலை நின்று கொள் என்று அல்லாஹ் சொல்வான் என்று அல்லாஹ்வின் தூதர் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கலாம். யோசித்து பாருங்கள். எப்பேற்பட்ட கண்ணியம் பாருங்கள். ஒவ்வொரு மனிதனும் நிழல் கிடைக்காமல் ஓடிக்கொண்டிருப்பான், புலம்பிக் கொண்டிருப்பான். அந்த தருணத்தில் அல்லாஹ் நம்மை மட்டும் தேர்வு செய்து எப்பேற்பட்ட கண்ணியத்தை கொடுத்தால் எவ்வளவு கண்ணியமாக இருக்கும், கெத்தாக இருக்கும். யோசித்து பாருங்கள். ஆனால் எத்தனை முஸ்லிம்கள் இன்று தனிமையில் அல்லாஹ்வை அஞ்சுகிறோம், தனிமையில் அல்லாஹ்விடத்தில் அழுது புலம்புகிறோம், கண்ணீர் அடிக்கிறோம். சிலருடைய நிலை எப்படி தெரியுமா? மறுமை ரீதியாக எந்த விதமான அழுகையும் இருக்காது, புலம்பலும் இருக்காது, வருத்தமும் இருக்காது. உலகம் ரீதியாக அதிகமான வருத்தம் இருப்பதை பார்க்கலாம். வியாபார நட்டம் ஏற்பட்டுச்சா அதற்காக அழுது புலம்புவாரு. குடும்பத்தில் ஒரு இழப்பு ஏற்பட்டுச்சா அதுக்காக அழுகுவாரு. செல்வத்தில் ஒரு பாதிப்பு ஏற்பட்டுச்சா அதற்காக மனம் வருந்துவார். இப்படியாக உலக ரீதியாக ஒரு இழப்பு ஏற்படுகின்ற பொழுது அதற்காக அழுகிறாரு, புலம்புறாரு, மனவேதனை அடைகிறாரு. ஆனால் மறுமை ரீதியாக ஒரு இழப்பு ஏற்படுகின்ற பொழுது, ஒரு பாவம் செய்கின்ற பொழுது, ஒரு தவறு செய்கின்ற பொழுது, தவறு மீறுவதற்காக வேண்டி எத்தகைய முயற்சி ஏற்படுவதில்லை, எத்தகைய கண்ணீர் வருவதில்லை. இதுதான் மனிதன் யதார்த்தமாக இருக்கிறது. ஆனால் அல்லாஹ்வின் தூதர் வார்த்தெடுத்து நபி தோள்கள் நிலை எப்படிப்பட்டது தெரியுமா? தான் ஒரு தவறை செய்துவிட்டால் அதற்காக வருந்திருக்கிறார்கள். தான் செய்தது தவறு என்று தெரியாமல் இருந்தாலும் கூட ஒருவேளை தவறாக இருக்குமோ என்று நினைத்து செய்யாத தவறுக்காகவும் அழுது புலம்பிய சம்பவத்தை எல்லாம் பார்க்க முடிகிறது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், அல்லாஹ்வின் தூதர் காலத்தில் நடைபெற்ற ஒரு சம்பவம். சாபித் பின் கைஸ் என்று சொல்லக்கூடிய நபி தோழர். இவர் இயல்பாகவே இவர் எப்படிப்பட்டவர்னு சொன்னால், இவருடைய வார்த்தையானது அந்த பேசக்கூடிய அந்த வாய்ஸ் ஆனது மிகவும் ஹார்டா இருக்குமா. உரத்த குரல்ல கனத்த குரல்ல பேசுவாராம். சாதாரண பேசினாலே அதிகமாக சத்தத்தோடு பேசக்கூடிய ஒரு திறன் படைத்தவராக சாபித் பின் கைஸ் என்ற நபி தோழர் இருக்கிறார். ஒரு நேரத்தில் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் ஒரு பகுதிக்கு ஆளுநராக நியமித்து அனுப்புவதற்காக வேண்டி ஒரு மஷரா செய்வதற்காக சகாபாக்கள் எல்லாம் ஒன்று திரட்டுகிறார்கள். அப்பொழுது பெரிய பெரிய சகாபாக்கள் எல்லாம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், பேர்பட்ட பெரிய பெரிய சகாபாக்கள் குழுமி இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட கருத்து கேட்கிறாங்க, இந்த மாதிரி யாரை ஆளுநராக அனுப்பலாம் என்ற ஒரு கருத்து கேட்கப்படுகிறது. அப்பொழுது அபூபக்கர் சொல்றாங்க, இவரை அனுப்பலாம், இவர் சரியாக இருப்பார் என்று ஒரு கருத்து சொல்றாங்க. உமர் அவர்கள் இவர் மாற்றமா சொல்றாங்க, அவரை அனுப்பாதீங்க, அவர் சரிபட்டு வரமாட்டாரு. இன்னொரு மாதிரி சொல்றாங்க. இப்படியாக சலசலப்பு ஏற்படுகிறது. ஒருத்தருக்கு ஒருவர் சலசலப்பு பிரதியாகி தன்னுடைய குரல்களை உயர்த்த ஆரம்பிக்கிறாங்க. சண்டை போடும்பொழுது குரல் உயரும் இல்லை. அப்படி பண்ணும்பொழுது அந்த சஹாபாவுடைய குரலானது உயர ஆரம்பிக்கிறது. அப்போ அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் ஒரு வசனத்தை இறக்குகிறான். திருமறை குர்ஆன் அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்ட மக்களே, இருக்கக்கூடிய அனைத்து மக்களையும் முஸ்லிம்கள் தான்,
இறைவனை ஒரு இறைக்குள்ளே ஏற்றுக்கொண்டவர்கள் தான். அவளை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், இறை நம்பிக்கையாளர்களே சொல்கிறான், லா தர்ஃபஉ அஸ்வாத்தகும் ஃபௌக ஸௌத்தி நபி, நபியினுடைய குரலுக்கு மேல் உங்களுடைய குரல் சத்தத்தை உயர்த்தாதீர்கள். நபி இருக்கும் பொழுது அவருக்கு முன்னிலையில் அவருடைய குரலை விட உங்கள் குரலை உயர்த்தி விடாதீர்கள், சத்தத்தை உயர்த்தி விடாதீர்கள். அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் மற்றவர்களோட பேசுற மாதிரி அவர்கிட்ட குரலை உயர்த்தி பேச வேண்டாம். அல்லாஹ் சொல்கிறான், அன் தஹ்ஃபது அஹ்மாலகும் வ அன்தும் லா தஹ்வரூன், என்னிட சொன்னால் அறியாத விதத்தில் உங்களுடைய அமல்கள் அழிந்து நாசமாகும். அல்லாஹ் சொல்கிறான், நீ எல்லாம் உலகில் வாழும் பொழுது நபிக்கு முன்பதாக உன் கரலை உயர்த்தி பேசினால் அது உன் அமல்கள் அழித்து நாசமாக்கிவிடும், நீ நரகத்தில் விழுந்து விடுவாய் என்று அல்லாஹ் எச்சரிக்கிறான். இந்த வசனத்தை கேட்ட உடனே சாபித் பின் கைஸ் என்ற நபி சொல்ற கடுமையான ஒரு கஷ்டம் ஏற்படுகிறது. என்னடா இது, நம்ம இங்க இருக்கக்கூடிய இந்த மகன்களையே நான் மிகவும் சத்தமாக பேசுகிறேன், அல்லாஹ்வின் தூதரை விட என் குரல் உயர்ந்து கொண்டிருக்கிறது. அப்ப அல்லாஹ் எனக்காகத்தான் என்னை நோக்கினான், இறக்கியிருக்கிறான், நரகவாசி ஆகிவிட்டேனே என்று சொல்லி சாபித் பின் கைஸ் நபித்தோழர் வீட்டிலே உடகி கொண்டு கடுமையாக அழுது கொண்டிருக்கிறார். அல்லாஹ் பார்க்கிறாங்க, என்னடா இது, சாபித் பின் கைஸ் நபித்தோழர் எப்பொழுதுமே நம்முடைய சபைக்கு வந்துடுவாரே, ரொம்ப நாளாக காணவே இல்லை, நம்ம போனால்தான் அல்லாஹ்விற்கு முன்னாடி சத்தம் உயர்ந்திருக்கும், நம்ம போவாண்டினாக்கே சத்தம் உயர போவதில்லையே, நாம் நரகவாசி ஆக போவதில்லையே என்ற ஒரு காரணத்தின் காரணமாக அல்லாஹ்வின் தூதருடைய சபை அனைத்தையும் புறக்கணிக்கிறார். அப்பொழுது அல்லாஹ் கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதருடைய வழக்கம் என்னன்னா, இயல்பாகவே அல்லாஹ்வின் தூதரோடு தொடர்ந்து யாராவது பயணிச்சாங்கன்னு சொன்னா அவங்களை சில நாட்களை காணவில்லை என்று சொன்னால் கேட்பாங்க, எங்க நபி தோழர் என்று. இப்ப நாமே பள்ளியில் இருக்கிறோம், ஐவேலை தொழுகைக்கு வருகிறாரு, தொடர்ச்சியா வரக்கூடிய நபர் ஒரு வாரமா காணல சார் கேட்போம்ல, என்னப்பா இந்த மனிதர் காணவே, என்ன ஆச்சு, அவருக்கு ஏதாச்சு விசாரிக்கிறோமா இல்லையா? அதே போலவே அல்லாஹ்வின் தூதர் விசாரிக்கிறாங்க. அப்பொழுது சாபித் பின் கைஸ் நபி தோழருடைய வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய அவரது உறவினர் ஒருவர் அவர் சொல்கிறார், அல்லாஹ்வின் தூதரே நாமே பார்த்துட்டு வந்துவிடுகிறேன். அந்த நபி தோழரை நோக்கி வருகிறார். சாபித் பின் கைஸ் நபி தோழருடைய வீட்டு கதவை தட்டுகிறார். சாபித் பின் கைஸ் வருகிறார். அவருடைய முகம் பார்ப்பதற்கே அழுது முகமெல்லாம் வீங்கியவர்களாக கண் சிவந்தவர்களாக இருக்கிறார். அப்பொழுது கேட்கும் பொழுது என்ன ஆச்சு உங்களுக்கு கேட்கிறாரு. அப்போது சாபித் பின் கைஸ் சொல்கிறார், அல்லாஹ் ஒரு வசந்தி இறக்கினான் அல்ல, நபியினுடைய குரலுக்கு முன்னாடி உன் குரலை உயர்த்தாதீர்கள், உயர்த்தினால் உன் அமலை அனைத்து நாசமாக்கிவிடும் என்று அல்லாஹ் எச்சரித்தானே, என்னை நோக்கிதான் அல்லாஹ் எச்சரித்திருக்கிறான், நான் நரகவாசி ஆகிவிட்டேன். அவர் சொல்லுகிறார், ஆனா மீன் அகழ்நார், நரகவாசி ஆகிவிட்டேனே, நான் தான் இருப்பதிலேயே அல்லாஹ்வின் தூதருக்கு முன்பதாக அதிகமான உரத்து பேசக்கூடியதாக இருக்கிறேன், என் சத்தம் தான் அதிகமாக கேட்கக்கூடியதாக இருக்கிறது, அதன் காரணமாக நான் நரகவாசி ஆகிவிட்டேன் சொல்லி அழுது புலம்புகிறார். உடனே இந்த நபித்தோழர் அதை கேட்டு வந்து அந்த நபித்தோழர் சொல்லுகிறார், அல்லாஹ்வின் தூதரிடம், அல்லாஹ்வின் தூதரே இப்படியெல்லாம் சாபித் பின் கைஸ் என்று நபித்தோழர் சொல்லுகிறார், இதற்காக புறக்கணித்திருக்கிறார், அவர்தான் நரகவாசி என்று புரிந்து கொண்டார் என்று அனைத்து சமூகத்தை எடுத்து வைக்கிறார்கள். அல்லாஹ் என்று சொல்கிறார்கள், ஃபல் அப்படி இல்லைப்பா, இன்னக்கல் அஸ்தமில் அஹ்னார், கைஸ் என்பவர் உண்மையாகவே நரகவாசி கிடையாது, அவர் எப்படிப்பட்டவர் சொன்னால் மின் அஹ்லில் ஜன்னா, அவர் சொர்க்கவாசி தான். அல்லாஹ் அவரை பார்த்து இறக்கவில்லை, அந்த சபையில் பிரச்சனை ஏற்பட்ட காரணமாக, சர்ச்சையின் காரணமாக, சலசலம் ஏற்பட்ட காரணமாக அதற்காகத்தான் அல்லாஹ் இருக்கிறானே தவிர அவருக்காக வேண்டி அவர் இயல்பான குணத்திற்காக வேண்டி அல்லாஹ் இறக்கவில்லை சொல்லுங்கள் அல்லாஹ் என்று சொல்லி அனுப்புறாங்க. யோசித்து பாருங்கள், எந்த அளவிற்கு தான் செய்யக்கூடிய ஒரு தவறு இல்லாமல் இருக்கும் பொழுதே இந்த அளவிற்கு வருந்துகிறார் என்று சொன்னால், அல்லது புலம்புகிறாரே, நான் செய்தது தவறே கிடையாது, ஒருவேளை தவறாக இருக்குமோ, அல்லாஹ் தண்டித்து விடுவானோ, மறுமையில் எது நற்பெருமெல்லாம் ஆகிவிடுவேனோ, நரகத்தை அடைந்து விடுவானோ, இந்த அச்சத்தின் காரணமாக செய்யாத தவறுக்காக வேண்டி இந்த அளவிற்கு அழுது புலம்புகிறார் என்று சொன்னால் நம்முடைய நிலை எடுத்து பாருங்கள். நாம் எல்லாம் இன்று தெரிந்து கொண்டே பலவிதமான பாவத்தை செய்து கொண்டிருக்கிறோமே, நம்முடைய நிலை என்னவாக போகிறது யோசித்து பாருங்கள். வட்டி வாங்கி உண்ணுகிறான், சொல்லுகிறோம் வட்டியெல்லாம் வாங்காதப்பா, வட்டி வாங்கி புலப்பு நடத்தாதே, இதுவெல்லாம் மானது எதிரானது, அல்லாஹ் தடை வைத்திருக்கிறான். என்ன சொல்லுவார், என்னப்பா செய்யறது, மார்க்கம் தடைதான், ஹராம் தான், என்ன செய்வது, வட்டி வாங்காமல் பிள்ளை படிக்க வைக்க முடியாதே, வீடு கட்ட முடியாதே, வியாபாரம் செய்ய முடியாதே, நீ கொடுப்பியா கேட்கிறாரா இல்லையா? புகைப்பிடித்துக் கொண்டிருப்பார், ஏன்பா சிகரெட் அடிக்கிற, மார்க்கம் தடை வச்சிருக்கிற, ஹராம் தானே, என்னப்பா செய்யறது, அது புகை பிடிச்சாதான் ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்கிறது, நிம்மதியாக இருக்கிறது. இப்படியாக வியாபாரி மோசடி செய்வது பார்த்தா என்ன செய்யறது, மோசடி செய்ய வியாபாரம் வந்து லாபம் பார்க்க முடியலையே,
இப்படியாக பல்வேறு விதமான பாவம் செய்கிறார்கள். எப்படி நாம் செய்வது பாவம் என்று தெரிந்து கொண்டே பல பாவம் செய்யும் நிலை என்று பார்க்கிறோமா இல்லையா? இப்படியாகத்தான் பல மனித நிலையில் இருக்கிறது. நபித்தோழர்கள் சாதாரண ஒரு விஷயம் தவறு என்று தெரிந்தாலே அந்த அளவிற்கு அஞ்சக்கூடியவர்களாக அதிலிருந்து பாவனை பெறக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் நம்முடைய வாழ்க்கை இப்படி இருக்கிறது. பாவம் என்று தெரிந்து கொண்டே அது மேலும் மேலும் இன்று பாவத்தை செய்யக்கூடிய மனிதராக இருக்கிறோமா இல்லையா? அல்லாஹ்வின் தூதருடைய பழைய எச்சரிக்கை இருக்கிறது. எந்த அளவிற்கு நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு அந்த எச்சரிக்கையை மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அல்லாஹும் சரி, அல்லாஹ்வின் தூதரும் சரி பலவிதமான எச்சரிக்கையை ஊட்டுகிறார்களா இல்லையா? அந்த எச்சரிக்கை எல்லாம் எந்த அளவுக்கு நாம் ஏற்று வாழ்வு செய்யக்கூடிய பாவத்தின் மீண்டு இருக்கிறோம். அல்லாஹ்வின் தூதர் காலத்தில் நடைபெற்ற ஒரு சம்பவம் இறுதியாக ஒரு செய்தி என்னன்னா, அபு மசூத் என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர், இவர் எப்படிப்பட்டவர் சொன்னா, ஒரு நேரத்தில் தன்னுடைய அடிமையை கடுமையான முறையில் அடித்துக் கொண்டிருக்கிறார். இது அவருடைய இயற்கை குணமாக இருக்கிறது. அடிமையை ஒரு தவறு செய்து விட்டால் அவர் கடுமையாக அடித்து நோவில் செய்யக்கூடிய தன்மையானது அவருடைய இயற்கை குணமாக இருக்கிறது. அப்பொழுது அல்லாஹ்வின் தூதர்கள் பார்க்கிறார்கள். பார்த்தவுடன் அகலம் அபு மசூதை அறிந்து கொள்ளுங்கள், அபு மசூதை அறிந்து கொள்ளுங்கள் என்று கடுமையாக கோபத்தில் சொல்றாங்க. அதை கேட்டவுடன் நபித்தோழர் சாட்டை கீழே போட்டுறாரு. கீழே போட்டவுடன் அல்லாஹ்வின் சொல்லுகிறார்கள், அல்லாஹ் ஹாதல் குலாமி, உன்னால் எந்த அளவிற்கு உன் அடிமையை அடிக்க முடியுமோ, நோய் செய்ய முடியுமோ, சித்ததைக்கு ஆளாக்க முடியுமோ, அதை விட அன்னல்லாஹ் அலைக், உன் இறைவன் அதைவிட பல்மடங்கு உன்னை தண்டிக்க முடியும் என்று அல்லாஹ் எச்சரிக்கிறார்கள். அதை கேட்டவுடனே அந்த அபூ மசூத் நபித்தோழர் சாட்டை கீழே போட்டு விட்டு அவர் சொல்லுகிறார், அல்லாஹ்வின் தூதர் சொன்ன அந்த நிமிடத்திலிருந்து அதன் நேரத்திலிருந்து இதுவரையிலும் என் அடிமை ஒரு காலம் அடித்தது கிடையாது என்று அந்த நபித்தோட சொல்லக்கூடிய நிலையை பார்க்கிறோம். யோசித்து பாருங்கள். அல்லாஹ்வின் தூதர் சொன்ன ஒரே ஒரு எச்சரிக்கை தான். இந்த எச்சரிக்கை காரணமாக வாழ்நாள் முழுவதுமாக செய்து கொண்டிருந்த அந்த பாவத்தை ஒரு கடமை தவறு விடுகிறார்களே. நாம் எல்லாம் இன்று எவ்வளவு எச்சரிக்கை செய்யப்பட்டாலும் சரி, எவ்வளவு உதவி செய்யப்பட்டாலும் சரி, அதையெல்லாம் புறக்கணித்து விட்டு நம்முடைய வாழ்க்கையில் பலவிதமான பாவ சுமைகளை மேலும் மேலும் சுமந்து கொண்டிருக்கிறோமா இல்லையா? இது ஒரு மூமினுடைய அழகு கிடையாது. உலகில் வாழ்கின்ற பொழுது ஒவ்வொரு மூமின்களும் ஒரு இலக்கை எடுக்க வேண்டும். இதுவரையில் எப்படித்தாலும் சரி, நீ வரக்கூடிய காலங்களிலாவது ஒவ்வொருவரும் ஒரு இலக்கை கையில் எடுத்து நீ வரக்கூடிய காலங்களில் இதுவரை செய்த அனைத்து பாவத்தையும் அல்லாஹ்விடத்தில் பாவமளித்து கேடி திருந்தியவனாக வருந்தியவனாக அல்லாஹ்விடத்தில் பாவமளிப்பு கேட்டு தௌபா செய்து பாவத்திலிருந்து மீண்டு இந்த பாவத்தின் பக்கம் அறிவோடு செல்ல மாட்டேன் என்ற அளவிற்கு ஒவ்வொரு மூமின்களும் உள்ளத்தில் உறுதி கொண்டு உலகில் வாழ்கின்ற பொழுது அல்லாஹ்வின் அதிகமாக பாவமளிப்பு கோரி அல்லாஹ் தடுக்கப்பட்ட அனைத்தையும் வென்று அல்லாஹ் தரக்கூடிய மறுமையில் சர்வத்தில் அடை நன்மக்களாக அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் உங்களையும் என் குடும்பத்தாரையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆக்கி அனுப்புவானாக என்ற பிரார்த்தனையோடு இன்று முதல்வரை நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். நினைத்திற்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் நடிகார்களே, நம்முடைய இஸ்லாமிய மார்க்கமானது ஏராளமான வணக்க வழிபாடுகள் குறித்தும் சுன்னத்தான சில வணக்க வழிபாடு குறித்து நமக்கு அதிகமாக வழிகாட்டி இருக்கிறது. அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் கடமையான நோன்பு மட்டுமல்லாமல் சில உபரியான நோன்பு குறித்து நமக்கு அதிகமாக நமக்கு ஆர்வப்பட்டு இருக்கிறார்கள். அதனுடைய ஒரு அங்கமாக இந்த ரமலான் மாதத்தை அடைத்து வரக்கூடிய இந்த ஷவ்வால் மாதத்தில் நோக்கக்கூடிய 6 நோன்பு குறித்து அல்லாஹ்வின் தூதர் நமக்கு ஆர்வப்படுத்துகின்ற பொழுது அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறார்கள், ஒருவர் ரமலானுடைய மாதத்தின் நோன்பு நோற்று அதை தொடர்ந்து வரக்கூடிய ஷவ்வாலுடைய மாதத்தில் 6 நோன்பு நோடுக்கிறாரோ அவர் காலமெல்லாம் நோன்பு நோட்ட நன்மை கிடைக்கும் என்கிற மாதிரியான காலம் முழுவதும் அந்த நன்மை கிடைக்கும் என்பது போன்று அல்லாஹ்வின் தூதர் சொல்லக்கூடிய செய்தியெல்லாம் பார்க்க முடிகிறது. அப்போ அந்த அடிப்படையில் நாம் அதிகமாக இந்த நோன்பு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஆனால் இந்த நோம்பினுடைய தவறான புரிதல் என்னன்னு சொன்னால், 6 நோன்பு என்று சொன்னால் அந்த ரமலான் மாதத்தை தொடர்ச்சியாக நொறுக்க வேண்டும் என்று நினைக்கிறாங்க. ஷவ்வால் மாதத்தினுடைய முதல் 6 நாள் தொடர்ச்சியாக வைக்க வேண்டும். முதல் ஷவ்வால் உடனே பெருநாளாக இருக்கிறது. 2லேருந்து ஆரம்பித்து அந்த 7 வரையிலும் தொடர்ச்சியாக நோக்க வேண்டும். அப்படி நோற்றால் தான் நோன்பு நன்மை கிடைக்கும் என்று தவறாக புரிந்திருப்பதை பார்க்கிறோம். அல்லாஹ்வின் தூதர் ஷவ்வால் மாதத்தில் தான் தொடர்ந்து என்று சொன்னால் ரமலானை தொடர்ந்து கிடையாது. ஷவ்வால் மாதம் தொடர்ந்து வரக்கூடிய மாதம் ஷவ்வால் தானே. ஷவ்வால் மாதத்தில் ஒரு 6 நாள் எப்படி வைக்கலாம், ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வைக்கலாம், வாரத்திற்கு 2 வைக்கலாம், வாரத்திற்கு 3 வைக்கலாம், இப்படியாக நம்முடைய தேவைக்கு வைத்துக் கொள்ளலாம். ஆனால் அந்த ஷவ்வால் மாதம் முடிவதற்குள்ளாக 6 நோற்ற வேண்டும். இதுதான் அல்லாஹ் வழிகாட்டியிருக்கிறார்கள். அதற்கு முன்பதாக கடமையான நோன்பு இருக்குல்ல, ரமலான் நோன்பு,
அதில் விடுபட்ட நோன்பு இருக்கும், அதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் இந்த 6 நோன்பு நோக்கலாம் அல்லாஹ் குற்றம் பிடிக்க போவது கிடையாது. ஆனால் கடமையான நோன்பு நம்ம விட்டுறோம் என்று சொன்னால் அதுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் அதுக்காக அல்லாஹ் நாளை மறுமை நமக்கு கேள்வி கேட்பான், விசாரணை மேற்கொள்ளப்படும். அதை கருத்தில் கொண்டு நாம் அந்த கடமையான நோன்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதே போன்று 6 நோன்புகளையும் வைக்க வாய்ப்புள்ளவர்கள் அதையும் நூற்று அல்லாஹுக்கு சொன்னது போன்றே அது முழு நன்மைகள் நன்மக்களாக அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் நம்மளை ஆக்கியது புரிவாக என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய இந்த உரை நிறைவு செய்கிறேன். வாஹித் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.